நமக்கு அப்படின்னா உதடுகள் ஒற்றுகின்றன. நாம் என்று ஏன்னா இது வரைக்கும் 77 வேற லூஸ் ஆகியிருக்கேன். நீ போய் லூசு நாடா? நீ நல்ல ஆளு மாதிரி தெரியுது, போறது நல்லது. நீ லூசு தானே? நீனே ஒரு லூசு போய் தானையா? வேலிமலை சாரல் என்றால் சாரல் என்பது என்ன? மணித்துளி மணித்துளி மண்ணின் சங்கமம். மண்ணில் விளைகின்ற ஒவ்வொரு துளியிலும் விவசாயிகளுக்கு உயிர் ஊட்டுகின்றன. நீர்வன, பரப்பன, அண்டசம், உப்பிசம், சராசம், எத்தனை ரசம், கொட்டகை 7க்கு 4, மைசெட் 8 குழாய் 6 பாக்ஸ். இதெல்லாம் யாரா கேட்டது? அப்ப நீ பேசியா? என்ன பேச? இதெல்லாம் உன்னெல்லாம் முருங்கை தான் பாத்துக்கிறேன். அந்த முருகன் தான் உன்னை காப்பாத்தணும். 8க்கு 4 கொட்டகைன்றானே, அது எப்படி? அது தெரியல, அளந்திருப்பானே என்னன்னு தெரியலையா? 8க்கு 4ன்னா உங்க உருவத்துக்கு சொல்றாங்க. ஏன் உலகத்தையா? ஏன் அப்ப நீங்களா வந்து எதிரி அடிக்கிறீங்க? இந்த இடத்துல தான் நிக்கிறீங்க. இல்ல, அவ 8க்கு 4 அப்புறம் காணுமா? சரி, இந்த மீசையை வந்து நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா இல்ல உண்மையா வளர்த்ததா மீசை? ஏலே, ஓ மூஞ்சிக்கு ததண்டி மீசை. அது மீசை தேவையா? நீ ஏற்கனவே போட்டுருக்க டவுசர் ஜமக்க முடியாம மீசைக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லையா? பாடா. ஏய் தம்பி வாயா, தம்பி வாங்க தம்பி. தம்பி நான் வந்தேன்னா உன்னை குறும்பில அடிச்சு போய் அப்புறம் யாய் ஆளு புரியா? சாமியார் மாதிரி நீ ரெவடியா வண்டி சண்டை எடுத்து போடாது. எங்க அண்ணன் தம்பி. யாய் அந்த ஆளை பேசி உள்ள வச்சனே. அவன் எங்க அண்ணங்க. சரி, நான் அவனுக்கு தம்பி. அவருக்கு என் சித்தி மகளத்தை அவன் கட்டியிருக்கேன். என்னையா? அட என்னடா தரம்பட்ட குடும்பமா இருக்கு உங்க குடும்பமே. ரெண்டு பேரும் அக்காவை சேர்த்து கட்டியிருக்கேன். அடா ஐயா, இதெல்லாம் ரொம்ப கிழங்கு படந்த குடும்பம் நீங்க. ஒருத்தன் அக்கால கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். அது சின்ன வேலை. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். இந்த ஊருக்கு வழியே தெரியாம தெரிஞ்சோ? அத சொல்றா, அத சொல்றா. ராமாயணம் தெரியும்யா? எங்க தெரியும்? என்ன என்ன இங்க தெரியும்னா ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? ராமாயணத்திலே சுசித்திர சக்கரத்தை தூக்கிட்டு போனவன் யாரு? டேய், மகாபாரதத்துல உள்ளதா? என்னடா அப்படி மாத்தி சொல்றா நீ? மாத்தி சொல்றடா. டேய் ஐயோ, ஏய் பிள்ளை வளர்ந்துரும்டா. உன் வயிறு என்ன எச்சப்பு மாதிரியே இருக்கு. டேய், என்னுடைய பெயரோ நாரத மகரிஷியாப்பட்டவன். நான் தேவலோகத்தின் ரகசியம். இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். வீடு விட்டு வீடு வாய் சிறுச பெருசாக்குவன. ஆமா ஐயா, வாங்க 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 தம்பி. அவர் தம்பி சாமி, ரொம்ப நாளா நானும் தேடி தேடி பார்த்தேன் சாமி. சரி சரி, இந்த பெருசா சிறுசாக்கணும்ன்றீங்களே. ஆமா, அது நமக்கு தேவையா? சரி விட்டுருவோம். இந்த சிறுசா பெருசாக்குறது. ஆமா சாமி, எனக்கு ரொம்ப நாளா. என் குடும்பத்து பிரச்சனை என்னைட்டு சாமி தீர்க்கிறதுக்கு வந்திருக்காரு. நல்லா சொல்ல முடியா உள்ள ரொம்ப நாளா ஏதோ சாமி. நீ சொல்லியா நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கங்க. சரி சரி. இந்த சிறுசா ஏன்டா பேசற பண்றீங்க? அவர்ட்ட நீங்க அந்த தகடு நீ கொண்டு வரலையாம்டா? அது நான் வேற சொல்லணும், நான் காட்டுறேன். நீ ஒண்ணு பொத்திக்கிட்டு போடா. சொல்லுங்க சாமி, நானும் வந்ததுல இருந்து என் முன்னாடிக்கு எனக்கு சண்டை. எப்படியாவது நாலு நாள் நீ பிடிச்சிருவ. சொல்லுங்க தம்பி, உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு என்ன கேட்டலாம். சாமி, எப்படியாவது சாமி. சரி நீங்க இந்த திருத்த கேட்க விட மாட்டானே. என்ன அவனுக்கு என்ன சிறுசாவே இருக்கணும். ஐயா, அவன் தான் ஆசைப்பட்டு ஏதோ கேட்கிறாயா? அவன் என்ன கேட்குறேன்? வீட்டுல சாமி, வீட்டுல ஒரு குஞ்சு வளர்க்குறேன். வளர்க்க வேண்டியதானே? உங்க பேர் நாரத மகரிஷி. உங்க அப்பர் பிரமதேவன். நான் அதை கேட்கல. அப்பர் சம்பந்தர், திருஞான சம்பந்தர். நான் விவரமா எங்க அப்பான்னு கேட்டுவிட்டு அப்புறம் திருஞான சம்பந்தர்ங்கற. அப்ப என்ன அதிசயமா இருக்கு? இங்க வாயா. என்ன கேட்க விட்டியாடா நீ? ஒரு ஆசை கேட்டு போறியா? கேளியா? பாவம், கேட்டு போயா, கேளியா? அவ்வளவுதான் என் தலையில. டேய் யாயா, இங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க. கேட்டா என்னமோ பெரிய நீ இரும்பு வச்சிருக்க மாதிரி அந்த ஆளு மேகனட்டு வச்சது மாதிரிலாம் சொல்றேன். கப்பி இழுத்தா அந்த தண்டி வந்துடும். என்னால முடியும். கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்காக அவருக்கே கடல் உள்வாங்கி தாண்டா கிடக்கு.
தம்பி உங்களுக்கு இன்னைக்கு கிடையாது, இப்ப கிடையாது. ஒரு நேரத்துல 52 பொண்டாட்டி எனக்கு. ஏன் சாமி? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆகவில்லை, ஆகவில்லை. உங்களுக்கு ஆகலையா? எனக்கு ஆகலை. அப்ப நீங்க கிணறு பெருசாக்க போறீங்க. ஏய், டேய், தம்பி ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆக வேணாம் சாமி. கல்யாணம் ஆகி என்ன செய்ய? ரொம்ப கஷ்டம். உன்னையெல்லாம் அந்த முருகன் தான் காப்பாத்துக்கிறேன். போ. அந்த முருகன் ரொம்ப சிரமமா இருக்கும். என்ன சிரமமா இருக்குது இதுல? எதுக்கே சிரமம் நமக்கு? இந்த பானை இறக்கி வைக்கணும். எந்த பானைய? ஐயோ தம்பி இங்க வாங்க. நாங்களும் உங்களை மாதிரி கருவெளி சுமந்து உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடியவர்கள் கிடையாது. நான் அப்படி பார்த்தாலே போதும், இப்படி பார்த்தாலே போதும், பார்த்தாலே. நீங்க பார்த்தாதே. ஆமா ஆமா ஆமா. யாயா அந்த பையன் இந்த பாடுங்க? அவர் எப்படா சொல்றாரு? என்ன சொல்ல விடுறாடா? அவர் பார்த்தாதே பிள்ளை வரக்கும்ன்றாரு. ஆமா, நான் அப்படி பார்த்தாலே போதும் ஒரு முறை. நீங்க பார்த்தா பிள்ளை வரக்கும். ரொம்ப காண்டில் இருக்கிறேன் தம்பி. சாமி உங்கள்கிட்ட நான் பேசி பேசு. பேர் வாங்கிடுவேனா? நீங்க பார்த்தாதே சாமி. ஆமா ஆமா, பார்த்தா இப்படி பார்த்தாலே போதும். அப்ப உங்களுக்கு சிரமமே இல்ல. எதுவும் கேட்கல, பார்த்தாலே போதும். ரொம்ப சிரமம் சாமி. என்னையா அப்படி போய் சிரமப்படுறீங்க நீங்க? பார்த்தா ஐயோ